உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. விஜயின் குதிரை பேரத்திற்கு வைகோ எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வாக்குமூலமே சாட்சி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பரபரப்பு குற்றச்சாட்டை விடுத்துள்ளார். ஒரு கட்சி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களின் விரல் மையின் ஈரம் காயும் முன்பே விலை பேசும் விபரீதத்தை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை என்றும், அடுத்த கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஆஃபர் கொடுத்து ஆள் பிடிக்கும் வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் விஜய் என்றும் கூறியுள்ளார். அதிமுகவை குறிவைத்து ஆள் பிடித்து தாவேக எனும் கட்சியின் ஆயுளை நீட்டித்துக் கொள்ள முயற்சிக்கிறார் விஜய் என்றும், தாவேகவும் விஜயும் வெளிப்படையாக ஆஃபர் கொடுத்து குதிரை பேரம் நடத்துவதை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருப்பது ஆபத்தானது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பரபரப்பு குற்றச்சாட்டு விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரு கட்சியிலே ஒரு சின்னத்திலே நின்று மக்களின் நம்பிக்கை பெற்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் விரல் மை காயும் முன்னே விலை பேசுகிற விபரீதத்தை தாவேகா கட்சி அரங்கேற்றி வருவதை இதுவரை இந்த தாய் தமிழ்நாடு மக்கள் கண்டதில்லை. நீதிக்கும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் சட்டத்திற்குமே ஏன் மக்களுக்குமே சிறிதும் அஞ்சாமல் அடுத்த கட்சியில அதிரடியாக ஆஃபர் கொடுத்து ஆள் பிடிக்கின்ற வேலையை மட்டுமே செய்து, அதிலும் அதிமுகவை மட்டும் குறிவைத்து ஆள் பிடித்து தாவேகா கட்சியின் ஆயுளை நீட்டித்துக் கொள்ள பட்ட பகலிலே வெட்ட வெளிச்சத்திலே அதிகார ஆஃபர் கொடுத்து குதிரை பேரம் நடத்துவதை ஜனநாயக கட்சிகள் கூட இன்றைக்கு மௌனமாக கடந்து போவது என்னவென்று மர்மம் புரியவில்லை. கேட்பதற்கும் நாதி இல்லையா? இந்த குதிரை பேரத்திற்கு முற்றுப்புள்ளிதான் எப்போது வரும்? மக்களே, நீங்களே தீர்ப்பளிக்க வேண்டும். இன்றைக்கு விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு மூலமும், அண்ணன் மரமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிற வாக்கு மூலமும் ஊடகங்களிலே வெளியான பிறகு விஜயபாஸ்கர் என்னை அப்ரோச் செய்திருந்தார்கள், பிடித்திருந்தது, நான் சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இங்கே ராஜினாமா செய்யுங்கள், உங்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று அண்ணன் வைகோ அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு பிறல் சாட்சியாக அவர்கள் மாறுகிற அந்த மர்மம் தான் நமக்கு புரியவில்லை. யாருடைய அழுத்தம் காரணமாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர்கள் பிறல் சாட்சியாக தொடர்ந்து மாறுகிற அந்த மர்மமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது குறித்தும் எந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு கூட அவர்களுக்கு மனம் வரவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சமாக இருக்கிறது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.